தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम प्रपन्न पारिजाताय तोत्र वेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 4ஆம் அத்தியாயம் 24 மற்றும் 25வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா தெய்வமேவாபரே யஜ்ஞம் யோகினः பர்யுபாசதே பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜுஹ்வதி. இந்த 2 ஸ்லோகங்களுக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு நம்ம அர்த்தம் பார்க்க போகின்றோம். கடந்த தொகுப்பில் நான் என்ன சொன்னேன்னு கேட்டா, இந்த 24வது ஸ்லோகம் ஞான யோகம் என்கின்ற தலைப்பிற்கு கடைசி, அதாவது இறுதி ஸ்லோகமாக அந்த தலைப்பை முடித்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாகவும், அதே போன்று 12 யஜ்ஞங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகமாகவும் அது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுல கர்மத்தில் அகர்ம தரிசனம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, இப்போ இந்த 24வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயமானது பிரம்மஞான வேள்வி என்று கூறப்படுகிறது. இது உபனிஷத்துக்களினுடைய சாராம்சம் என்பதாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபனிஷத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உபனிஷத்துக்கள் என்பது வேதாந்தம் என்று கூறப்படுவதே. வேதாந்தம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் உபனிஷத்துக்கள் அப்படின்னு சொன்னாலும் 2 ஒன்று தான். ஒவ்வொரு வேதத்தினுடைய அந்த ஒரு முழு பகுதியையும், அதாவது ஒரு வேதத்தை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். முதல் பகுதியை நம்ம பிரதம பாகம் அப்படின்னு சொல்றோம். 2வது பகுதியை த்விதீய பாகம் அல்லது அந்திம பாகம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு இருக்கிறது 4 வேதங்கள் இல்லையா? அந்த 4 வேதங்களையுமே 2ஆ பிரிச்சு விடுறோம். அப்ப என்ன விஷயத்தை கொண்டு, என்ன முறையை கொண்டு, எதன் அடிப்படையில் இந்த வேதமானது 2ஆக பிரிக்கப்படுகிறது? இப்போ ஒரு 100 ஸ்லோகங்கள் இருக்கின்றன அப்படின்னா அந்த 100 ஸ்லோகங்களை 50-50 2ஆ பிரிப்பா அப்படின்னு சொல்றதா, இல்ல தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறதா? இந்த 2 வகையில, அதாவது ஸ்லோகமா பிரிக்கப்பட்டிருக்கா அல்லது தலைப்புக்கு ஏற்றபடி பிரிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, தலைப்புக்கு ஏற்றபடி, அந்த கண்டென்ட் விஷயங்களுக்கு ஏற்றபடி இது 2ஆக பிரிக்கப்படுகிறது. அது எப்படி அப்படின்னா, கர்மத்தை பற்றி சொல்லக்கூடிய பூஜை, யஜ்ஞ, யாக, ஹோமங்கள், ஆகம தத்துவங்கள் இவைகளெல்லாம் சொல்லக்கூடிய பகுதிகள் முதல் பகுதியாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளுக்கு கர்ம காண்டம் அப்படின்னு அவைகள் வழங்கப்படுகின்றன. சரி, 2வது பாகம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கர்ம காண்டத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இறைவன், உலகம், பூஜை, யஜ்ஞ, யாகங்கள்,
மனிதனுடைய தேவைகள், அதனுடைய பிரயோஜனங்கள், அதனால் அடையப்படுகின்ற லோகங்கள், இவைகளினுடைய ரகசியங்கள், அதனுடைய உண்மை தத்துவங்கள், இவைகள் 2ஆம் பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. இப்போ இந்த யக்ஞ யாக தத்துவங்களை கூறுகின்ற அந்த முதல் பகுதிக்கு கர்ம காண்டம்னு சொன்னோம் இல்லையா? ஏனென்றால் அது பல்வேறு விதமான யக்ஞ யாகங்கள் போன்ற சூக்ஷ்ம கர்மங்களை விளக்குபவைகளாக அமைந்திருக்கின்றன. அவைகளுடைய உள் தத்துவங்கள் என்ன, உண்மையில் என்ன ரகசியங்கள்னு சொல்லி 2வது பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 2வது பகுதி அளவில் மிகவும் சிறியது. இந்த முதல் பகுதி தான் ரொம்ப வாஸ்ட், ரொம்ப அளவில் மிகப்பெரியது. அதை நம்ம ஒருத்தர் படிக்க வேண்டும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு வேதத்தினுடைய சாக்கைகளை முடிக்கிறதுக்கே மொத்தம் 12 வருடங்கள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு வேதத்தை முழுமையாக ஒருவர் படித்து முடிப்பதற்கு 12 வருடங்கள். முழுமையாக படித்து முடிப்பது அப்படின்னா அப்படியே நுனிப்புள் மெய்வதல்ல. தருவாத கண்டஸ்தம் பண்ணி அதை பாடசாலையில் படித்து அதற்கப்புறம் அதுக்கு சாயனாச்சாரியர் பாஷ்யம் பண்ணியிருக்கார். இந்த சாயனாச்சாரியார் அப்படிங்கிறவர் ஸ்ருங்கேரி மடாதிபதியாக இருந்த ஒரு சங்கராச்சாரியாக இருந்த ஒரு பெரியவாளுடைய வித்யாரண்ய முனிவருடைய சகோதரர். அவர் இந்த கர்ம காண்டத்திற்கு சாயன பாஷ்யம்னு ஒன்று எழுதியிருக்கார். அவ்வளோ அழகா, ஏன் இது எப்படி என்ன ஏதுங்கிறத அவ்வளோ அழகாக அவர் அதில் தெரிவித்திருக்கின்றார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இந்த முதல் பகுதியை படிக்க வேண்டியது அப்படிங்கிறது அது ஒரு வாழ்க்கை முறை. அது எல்லாராலையும் படிக்க முடியாது. அதை ஆராய்ச்சி செய்யலாமே ஒழிய அதை படித்து அதனுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் பழக்கத்தில் கொண்டு அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து அது வாழ்க்கையாகவே வாழ்வதற்கு நமக்கு வேற எதுவும் பண்ணக்கூடாது. அதனால தான் அதற்கென்று ஒரு பள்ளிக்கூடம், அதாவது குருகுல முறைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன, பாடசாலைகள்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 2வது இருக்கு இல்லையா, அவைகளுக்குத்தான் உபனிஷத்துக்கள் என்பது பொருள். இந்த 2வது பகுதி இருக்கு இல்லையா, அந்த 2வது பகுதிக்கு அந்திம பாகம் அப்படின்னு, அதாவது கடைசி பகுதின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதனால தான் வேதத்தினுடைய கடைசி பகுதி, வேதத்தினுடைய அந்திம பாகம் அப்படிங்கிறது இதற்கு பேர். வேதாந்தம், உபனிஷத்துக்கள் அப்படின்னு சொல்றது. இந்த உபனிஷத்துக்கள் கர்மத்தை பற்றி பேசவில்லை, கர்மத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை புரிந்து கொள்ளுகின்ற முறையை பற்றி பேசுகிறது. அதனால்தான் இந்த உபனிஷத்துக்கள் எதை பற்றி பேசுகின்றன என்று கேட்டால், முதல் பகுதியில் சொன்ன அந்த கர்மமயமான விஷயத்தில் அவைகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கர்மத்திற்கு அப்பாற்பட்ட, அதாவது அகர்மம் என்பது என்ன என்பதை உணர்த்துகிறது. அப்படின்னா அதைத்தானே இந்த ஸ்லோகமும் சொல்லுகிறது. அப்படிங்கிற அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருந்தா போதும். அப்போ உபனிஷத்துக்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையே பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த குரு பரம்பரையில் வந்த வழியில் எப்படி அந்த வித்தியை சொல்லி கொடுக்கப்பட வேண்டுமோ அப்படியே சொல்லி கொடுக்கிறார். அந்த குரு பரம்பரையினுடைய அந்த ஒரு முறையை கையாண்டு சொல்லி கொடுக்கிறார். அதுதான் விஷயம். அதற்காகத்தான் பகவத்கீதையை படிப்பதற்கு அந்த பரம்பரையில் வரக்கூடிய ஒரு ஆச்சாரியன் ஆனவன் நமக்கு தேவைப்படுகின்றான். அதனாலதான் பாஷ்யம் பகவத் பாதாள், சங்கர பகவத் பாதாள் ஒரு 11 உபனிஷத்திற்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அந்த 11 உபனிஷத்துக்களை படிப்பதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அந்த 11 உபனிஷத்துக்கள் நேரடியாக போய் நம்மளால படிக்க முடியாது. ஏன்னா அது சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இந்த கர்மத்தை பற்றி எவ்வளவு சூக்ஷ்மமாக எல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதற்காகத்தான் பகவான் கிருஷ்ணனுடைய கருணையினாலும் நம்முடைய வியாசாச்சாரியருடைய உழைப்பினாலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பகவத்கீதை என்பது மிகவும் முக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த பகவத்கீதையில தான் இந்த கர்ம சூக்ஷ்மங்கள் இவ்வளவு விரிவாக, உபனிஷத்துக்களில் நமக்கு இவ்வளவு விரிவாக கொடுக்கப்படாத ஒரு விஷயத்தை மிகவும் அழகாக நமக்கு கொடுத்திருக்கிறது. இதை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கிடணும். ஆக இந்த 24வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டா, கர்மத்தில் அகர்ம தரிசனம். இந்த கர்மத்தில் அகர்ம தரிசனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இன்னொரு உதாரணத்தின் மூலமாக நான் புரிய வச்சுட்டு அப்புறம் ஸ்லோகத்துக்குள்ள போறேன். இப்போ நம்ம ஒரு கனவு காண்கின்றோம்னு வச்சு கொடுங்களேன். அந்த கனவில் நம்ம இங்கிருந்து ரிஷிகேஷுக்கு போறோம்.
ரிஷிகேஷுக்கு ஏன் போகணும் அப்படின்னா அது கங்கை இருக்கக்கூடிய இடம். அந்த கங்கை என்பது புண்ணிய தீர்த்தம். இந்த கங்கையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆசிரமங்கள், மட்டாலயங்கள், கோயில்கள் இவைகள்லாம் பார்க்கும் பொழுது, அதே போல ஹிமாலயாஸ் என்று கூறப்படுகின்ற இமயமலையை தரிசனம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சுபிக்ஷமானதும் ஞானமும் விருத்தியாகின்றது அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால தான் 7 நதிகளில் முதன்மை நதியாக இருக்கக்கூடிய கங்கையினுடைய தரிசனமும் ஸ்பர்ஷமும் ஸ்நானமும் அதிமுக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரிஷிகேஷ் போகணும். ரைட், இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பிளான் பண்ணுவோம். அதற்குன்னு ஒரு ட்ரெயினோ அல்லது ஃப்ளைட்டோ புக் பண்ணுவோம். இங்கேருந்து அந்த ட்ரெயினுக்கு இங்கேருந்து அப்படியே நம்ம மறைந்து அப்படியே ட்ரெயினில் போய் அப்படியே தோன்ற முடியுமா என்ன? இங்கேருந்து அதுக்கு ஆட்டோவோ காரோ ஏதோ பிடிச்சி, இல்லை நம்ம கார் டிரைவர் மூலமாக நம்ம போய் ட்ராப் பண்ணப்பட்டு அங்கே நம்ம உட்கார்ந்து அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டில் போகிறோன்னு வச்சு விடுங்க. ட்ரெயினில் போகிறோம். அங்கே போய் டெல்லியில் இறங்கி, டெல்லியாக ஒரே கூட்டம், கச்சன்னு கூட்டமாக இருக்கிறது. அதுவும் மே மாதம் எடுத்துக்கிடணுமே, ரிஷிகேஷ், கேதார், பத்ரியெல்லாம் ஓப்பனாக இருக்கிற காலகட்டங்கள். அவ்வளோ கூட்டங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள். அதில் அடித்து பிடிச்சி வெளியில் ஜனசதாப்தின்னு இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி ரிஷிகேஷ் போய் சேரத்துக்குள்ளே படாத பாடு. அங்கே போய் சேர்ந்த உடனே அந்த கங்கையை பார்த்த உடனே அப்படியே ரம்யமாக இருக்கிறது. அங்கே அதுவும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமங்களில் ஒரு ஆசிரமம் கங்கை கரையோரமாக இருக்கிற ஆசிரமமாக பார்த்து நீங்கள் போய் தங்கின உடனே அப்படி ஜன்னலில் பார்த்தா கங்கையாக தெரிகிறது. அப்படியே கதவை திறந்து வாசலில் நின்னாலே போதும் கங்கையினுடைய தரிசனம் அப்படி கிடைக்கிறது. அதனுடைய அந்த ப்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய குளிர்ந்த காற்று மனசுக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் இதமாக இருக்குது. அப்படியே அந்த கங்கையில் போயிட்டு நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு, அங்கிருந்து சில பேர் கேதார்நாத், பத்ரிநாத் செல்பவர்களாக அவர்கள் சொன்ன உடனே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், சரி அங்கே போகலாமேன்னு சொல்லி அவர்கள் ஒரு 50 பேர், அந்த 50 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வண்டிகளில் வந்திருக்காங்க. நம்ம கூட இருந்த சில பேரையும் நம்ம கூட்டிகிட்டு அந்த பத்ரி கேதார்லாம் போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அழகான மலைகளும் அந்த தோட்டங்களும் பார்த்துட்டு ரம்யமாக கீழே இறங்கி மறுபடியும் போன மாதிரியே திரும்பி வந்துட்டோம். இது ஒரு கனவு. நான் பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன். இந்த கனவில் இருந்த பொருள்கள் அத்தனையும் நம்ம கனவு காணும் பொழுது தோன்றியவைகளா, இல்லை நம் கனவு காணும் பொழுது அவைகள்லாம் வெளியிலிருந்து உள்ளே புகுந்தனவா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா என்ன பதில் கிடைக்கும் நமக்கு? அவைகளெல்லாம் கனவில் தோன்றுகின்றன. ஏன்னா அந்த பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ நம்ம சரீரத்துக்குள்ளே உள்ள புக முடியாது. அப்படின்னா அது உண்மையான பஸ்ஸா ட்ரெயினா அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, அவ்வளோ பெரிய கங்கை, அவ்வளோ பெரிய ஹிமாயமலை, சரி இவைகள்லாம் எங்கிருந்து வந்தன அப்படின்னு கேட்டால் இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்தது யார் அப்படின்னா கனவு காண்பவன். இவைகள் அத்தனையுமே கனவு காண்பவனிலிருந்து தோன்றியவைகள். அது உருவமாக தோன்றினாலும் அது ஒரு கங்கை என்கின்ற நதி, கங்கை நதி என்கின்ற ஞானமாக உள்ளத்திலிருந்து வெளியில் தோன்றுகிறது. சில பேர் இப்போ சொல்லுகிறார்களே, கனவு என்பது பகலில் பார்த்த அந்த பதிவுகள் கனவில் தோன்றுகின்றன. அதெல்லாம் இருக்கட்டும். கனவுல ஃப்ளைட்டை பார்த்தோமா இல்லையா, கனவுல நதியை பார்த்தோமா இல்லையா, ஆமாம், அவைகளுக்கு ஆதாரமாக இருந்தது யார்? கனவுல நம்மளும் இருந்தோம், ஆனால் நம்ம இப்போ தூங்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அங்கே டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நமக்கும் ஆதாரமாக, கனவுல இருக்கக்கூடிய நமக்கும் ஆதாரமாக இருப்பது யார்? நான். அப்போ அந்த நான்குள் இருந்து அவ்வளவும் வெளியில் வந்தன. பிறகு லயமாகும் பொழுது, கனவு முடியும் பொழுது அந்த நானுக்குள்ளே லயமாகி விட்டன. என்னுள்ளிருந்து தோன்றி என்னுள் மறைவது கனவு. சரியா? வெளியிலிருந்து வரலையே. இல்லை, என்னுடைய நினைவுகள் தோன்றுகின்றன. இருந்தாலும் நினைவுகள் உண்மையாகவே இருப்பது போன்று தோன்றுகின்றன இல்லையா? அப்போ என்னுள் இருந்து தோன்றி என்னுள்ளே மறைவது இந்த கனவு. சரி, அது தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ கனவுக்கு ஆதாரம் யாருன்னு கேட்டால் கனவு காண்பவன். சரி, இருக்கட்டும். அப்போ அந்த பொருள்களாக இருந்தது யார்? அந்த பொருள்கள் அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்தது யார்? இப்போ ஃப்ளைட்டாக இருந்தது யார் அப்படின்னா
ஃப்ளைட்டாக இருந்ததும் கனவு காண்பவனே. அந்த ஃப்ளைட்டுக்கு ஆதாரம் யாருன்னு கேட்டால் அது ஒரு உணர்வு தானே, உணர்வு தானே ஆதாரமாக இருக்கும். அப்போ ஃப்ளைட்டுங்கிற ஞானத்திற்கு ஆதாரமாக இருந்தது நான் தான். அப்போ ஃப்ளைட்டும் நான் தான், நான் தானே, என்கிட்ட இருந்து தானே வர்றது. அது ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது எண்ணங்களாகத்தானே இருக்கிறது. ஞானமும் எண்ணமும் ஒன்று. ஒரு பொருளை நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ வந்து ஒரு மாம்பழத்தை நான் கொண்டு வந்து இப்படி வைக்கிறேன்னு வச்சு விடுங்களேன், அந்த மாம்பழத்தினுடைய அந்த ருசியெல்லாம் வந்து ஏற்கனவே அனுபவிச்சிருக்கணும், அப்போ தான் அது ஃப்ளாஷ் ஆகும். ஆனால் முதல்ல மாம்பழத்தை பார்த்த உடனே மாம்பழம் அப்படிங்கிற ஒரு ஞானம் வருது இல்லையா, அது மாம்பழத்துக்கிட்ட இருந்தால் வருது இல்லை, அது என்னுடைய புத்தியில் தோன்றுகின்றது. புத்திக்கும் இந்த அந்த சிருஷ்டிக்கும் தொடர்பு உண்டு. அப்போ ஞானம் என்பது அந்த பொருளை பற்றியது, இருந்தாலும் என்னுடைய புத்தியில் தோன்றுவது. அதுபோல ஃப்ளைட்டுங்கிறது ஒரு பொருள் வெளியில் இருக்கு, அதனுடைய ஞானம் எங்கிருந்து தோன்றியது. அப்போ கனவுள் கண்ட ஃப்ளைட்டு வந்து உண்மையான ஃப்ளைட்டா இல்லை இவர் வந்து ஃப்ளைட்டை பார்க்கும்போது தோன்றுகின்ற ஞானமா? நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும், குழம்பிட வேண்டாம். அப்போ ஃப்ளைட்டு ஞானமாகவும் கங்கை என்கின்ற நதியினுடைய ஞானமாகவும், அவைகள்லாம் ஞானம்தான் கனவுல. என்ன, அவைகள்லாம் ஞானமா இருக்கிறதுனால தான் வெயிட்டு கிடையாது. அவைகள்லாம் உண்மையிலே கனவுல இருந்தால் கனவு காண்பவன் எவ்வளோ வெயிட்டா மாறிடுவான், அவனுடைய உருவம் எவ்வளோ பெருசா இருக்கும், நினைச்சு பாருங்களேன். அதனால தான் அவைகள் அத்தனையும் ஞானமயமாக இருக்கின்றன. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஞான ஸ்வரூபம். அவைகள்லாம் வந்து கனவு காண்பவனுடைய அந்த ஞானமாக இருக்கின்றன, அவனுடைய புத்தியில் இருக்கக்கூடிய ஞான ஸ்வரூபங்களாக இருக்கின்றன. அப்போ நம்ம கனவுல என்னென்ன பார்த்தோம்? ஏரோப்ளேன் பார்த்தோம். அப்போ ஃப்ளைட்டை வந்து ஏரோப்ளேனை பார்க்கல, ஏரோப்ளேனுடைய ஞானம், கங்கை என்கின்ற நதியினுடைய ஞானம், 1000 மக்கள் என்பவர்களுடைய அவ்வளவு ஞானம். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது பொருளை பற்றிய ஞானம், பொருளை பற்றிய ஞானம். ஒரு மாம்பழம் அப்படிங்கிற ஒரு பொருளை பார்க்குறோம், ஆனால் ஞானம் உதிப்பது புத்தியிலிருந்து தான். அப்போது நான் வந்து ஒவ்வொரு தடவை மாம்பழத்தை பார்க்கும் பொழுதும், மாம்பழத்தை பார்க்கும்போது மாம்பழத்தோட தொடர்பு வைக்கிறேன்னா, அந்த மாம்பழத்தை குறித்த என்னுடைய ஞானத்துடன் தொடர்பு வைக்கிறேன்னான்னு ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு தடுமாறும். ஆமாம் இல்லை, நம்ம வந்து அப்போ மாம்பழம் என்கின்ற ஞானம் நமக்குள்ள இருக்கு, அதோட தான் தொடர்பு வைக்கின்றோம். அந்த மாம்பழத்தை சாப்பிடும் பொழுதும் கூட மாம்பழம் என்கின்ற அந்த ஞானத்தோடு மாம்பழத்தை சாப்பிடுகிறேன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் அதி சூக்ஷ்மங்கள். கொஞ்சம் எடுத்த உடனே சொன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த கனவுள் தோன்றிய அத்தனையும் என்னுள்ளிருந்து தோன்றியவைகள். அப்புறம் அந்த கனவில் வியாபித்திருப்பது, அந்த பொருள்களில் வியாபித்திருப்பது என்னன்னு கேட்டால் என்னுடைய உணர்வு, என்னுடைய புத்தி தான் அதில் வியாபிச்சிருக்கு. ஞானமாக ஃப்ளைட்டுங்கிற ஞானமாக இருக்கிறது என் புத்தி தான், ரைட்டா? அப்புறம் வந்து என்னது, காருங்கிற, அப்புறம் மக்கள் என்கின்ற, கங்கை என்கின்ற அத்தனை பொருளாக இருந்தது, வியாபித்திருந்தது யாருனாக நான் தான். அப்போ நான் பல்வேறு விதமான பொருள்களாக பறந்து விரிந்திருந்தேன். அப்போ என்னிலிருந்து அத்தனை பொருள்களாக தோன்றி மீண்டும் என்னுள் மறைந்து விட்டது. அதுதான் சிருஷ்டியும் கூட. நமக்கு எப்படி கனவு என்பது ஒரு உலகமாக, ஒரு 80 நொடிகளுக்குண்டான ஒரு உலகமாக அந்த கனவு என்பது உருவாக்கி கொடுக்கப்படுகிறதோ, அதே போல இந்த அண்ட சராச்சரமாகிய என்னுடைய உலகமானது எனக்காக, என்னுடைய கர்மத்தை அனுபவிப்பதற்காக அவைகள் எப்படி திரையில வந்து படமானது திரையிடப்படுகிறதோ, ப்ரொஜெக்டிங்னு சொல்லுவா, அந்த மாதிரி இங்கு தோற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது. இவைகளுக்கு ஆதாரம் யார் அப்படின்னாக்கா, என்னுடைய உலகத்திற்கு நானே ஆதாரம், உங்களுடைய உலகத்திற்கு நீங்களே ஆதாரம், அனைவருடைய உலகத்திற்கும் அவரவர்களே ஆதாரம். அந்த ஆதார வஸ்து ஒன்று, அவ்வளவுதான். அந்த ஆதார வஸ்து ஒரே ஒரு ஆதார வஸ்து. இதெல்லாம் வந்து பெரிய சமாச்சாரங்கள். இது வந்து அதுதான் சொல்லுவோம் இல்லையா, பகவத்கீதையை படிக்கிறது வந்து அது புரியலைன்னா தூக்கி போட்டு போயிடலாமே அப்படின்னு. இது வாழ்க்கை. ஏதோ ஒரு விஷயத்தை பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கின்றார். அந்த விஷயமானது, அந்த ஞானமானது என்னை என்னுடைய கர்ம பலனிலிருந்து விடுபடுத்தும் அப்படின்னா எவ்வளவு பெரிய சமாச்சாரம் அது. அதைத்தான் வந்து இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கனவு உலகம் என்பது கனவு காண்பவனை சார்ந்து இருக்கிறது. சரியா? கனவு
கனவு காண்பவனை சார்ந்திருப்பது போல இந்த உலகமானது நம்மை சார்ந்திருக்கிறது. இப்போ உலகத்தை காணுபவன் அனுபவிப்பவன் உலகம். இப்போ உலகத்தை உணர்பவனை சார்ந்திருக்கிறது அவனுடைய உலகம். என்னுடைய உலகம் உங்களுடைய உலகம் இல்லை. ஆனால் என்னுடைய அந்த ஆதாரம் அது உங்களுக்கும் ஆதாரம். இதைத்தான் இப்படி யார் புரிந்து கொள்கின்றானோ அவன் பிரம்மஞான வேள்வியில் ஈடுபடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டார். இது போன தடவை நான் வேற ஒரு உதாரணம் சொல்லி சொன்னேன். தங்கம் நகைன்னு சொல்லி உதாரணத்தை சொல்லி சொன்னேன். இந்த தடவை கனவு காண்பவனை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 2 உதாரணங்களும் நமக்கு உதவணும். எதை? இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்வதற்கு உதவ வேண்டும். ரைட்டா? இந்த ஸ்லோகத்தை 24வது ஸ்லோகம் ஒரு எக்ஸாம்பிள் பகவான் கொடுக்குறார். என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டால், ஒரு ஹோமம் நடக்கிற இடத்துக்கு போகிறோம். அந்த ஹோமம் யாருக்காக செய்யப்படுகிறதோ அவரை எஜமானன் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுகிறது. எஜமானன்னாக்கா அவர் தன்னுடைய விருப்பத்திற்கேற்ற, அவருக்கு குழந்தைக்காக பண்ணலாம். தசரத சக்கரவர்த்தி பண்ணினார் இல்லையா, புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு பண்ணுறார். அவருக்கு ஒரு குறைய இருக்கிறது. அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக அவர் செய்ய வைக்கிறார் பிராமணர்கள் மூலமாக. அப்போ எஜமானன் என்பவர் உட்கார்ந்திருக்கின்றார். எஜமானன்னாக்கா பத்தினி சமேதராக உட்கார்ந்திருக்கிறார். அந்த ஹோமத்தை நடத்துகின்ற அந்த சாஸ்திரிகள் உட்கார்ந்திருப்பார் இல்லையா, அந்த பிராமணர் உட்கார்ந்திருக்கின்றார். அப்போ எஜமானன், அப்புறம் ஹோத்ரு விசேஷம் உட்கார்ந்து செய்பவர், அப்புறம் ஹோமகுண்டம் இருக்கிறது, அக்னி இருக்கிறது, ஹோம கரண்டிகள்லாம் இருக்கின்றன, அப்புறம் நெய் பாத்திரம் இருக்கிறது, கலசம் இவைகள்லாம் ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறது. நான் இவைகள்லாம் சொல்லிட்டேன், 3வது அத்தியாயத்திலே சொல்லிட்டேன். ஹோமகுண்டம் என்பது ஒரு, கலசம் என்பது தலைப்பகுதியாகவும் ஹோமகுண்டம் என்பது வயிற்று பகுதியாகவும், ஆக அந்த யஜ்ஞ புருஷனுடைய தலை கலசமாகவும் இந்த அக்னியானது ஹோமகுண்டமானது வயிற்று பகுதியாகவும் புரிந்து கொண்டு, அந்த அக்னி என்பது ஜாட்டராகும். அதில் தான் நம்ம உணவு எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இத்தனை பேதங்கள் இருக்கு. இப்போ எஜமானிலிருந்து யார் வேறு, அந்த ஹோமத்தை பண்றவர் வேற, அவர்கிட்ட இருந்து அந்த கரண்டிகள்லாம் வேறு, அப்புறம் அந்த ஹோம திரவியங்கள்லாம் அவைகள் வேறு. இப்போ இவைகள் எல்லாம் வேற்றுமையுடன் கூடியவைகள். ஆனால் எப்படி கனவுள் கண்ட அத்தனை வஸ்துக்களும் என்னிலிருந்து தோன்றினவோ அத்தனையுமே ஆதாரம் என்கின்ற பிரம்மனில், அதாவது கனவு காண்பவனில் தொடர்பு கொள்ளுகின்றனோ, அப்படி இத்தனையும் எஜமானன் என்பவனும் பிரம்மன். ரைட்டா? பிறகு அந்த சாஸ்திரி பண்ணுகிறார்கள் இல்லையா, அவரும் பிரம்மன். அவர் பயன்படுத்துகிற அந்த சுருக் சுருமம் என்கின்ற அந்த கரண்டி, அவைகளும் பிரம்மன். பிறகு என்ன? திரவியங்கள், பல்வேறு விதமான திரவியங்கள். ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் ஒவ்வொரு திரவியம் வைக்கணும் இல்லையா? அது நவகிரக ஹோமம்னா நவகிரகங்களுக்கு உண்டான திரவியங்கள் வைக்கணும். அந்த திரவியங்களும் பிரம்மன். அக்னியும் பிரம்மன். அதில் இடப்படுகின்ற, அதில் சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த பொருள்களும் பிரம்மன். சமர்ப்பணம் என்கின்ற அந்த செயலும் பிரம்மன். அந்த தேவத்தை, எந்த தேவத்தைக்கு அது போய் சேருகிறதோ அந்த தேவத்தையும் பிரம்மன். அந்த தேவத்தை என்ன வரம் கொடுக்கின்றதோ பலன், அந்த பலனும் பிரம்மன். அதை அடைபவனும் பிரம்மன், அடையப்படுவதும் பிரம்மன். அனைத்துமே பிரம்மனா தெரியுது. எப்படி நமக்கு தங்கத்துல மோதிரம் முதலிய நகையெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதாவது மோதிரமும் தங்கம், வளையலும் தங்கம், செயினும் தங்கம், தோடும் தங்கம், ஒட்டியானமும் தங்கம் அப்படின்னு தங்கமயமா பார்த்தோம் இல்லையா. அப்ப என்ன ஆயிடும்? பேதங்கள்லாம் மறைஞ்சிடும்ல. அதனால இந்த ஹோமம் நடத்தக்கூடிய இந்த உதாரணத்தை கொண்டு அனைத்துமே பிரம்மம். அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, பிரம்மன் என்கின்ற எஜமானன், பிரம்மம் என்கின்ற சாஸ்திரியனுடைய துணை கொண்டு, பிரம்மம் என்கின்ற அக்னி குண்டத்தில், பிரம்மம் என்கின்ற அக்னியில், பிரம்மம் என்கின்ற கரண்டியின் துணை கொண்டு, பிரம்மம் என்கின்ற திரவியங்களை சமர்ப்பணம் என்கின்ற அந்த பிரம்மம் என்கின்ற யஜ்ஞ வேள்வியில் பிரம்மன் என்கின்ற அந்த ஈஸ்வரனை குறித்து செய்து பிரம்மன் என்கின்ற பலனை பெற்று பிரம்மமயமாக தோன்றுகின்றான், ஆகின்றான். அப்படியே தலை சுத்துறதோ ஒன்றும் இல்லை, அனைத்துமே பிரம்மன். இப்ப எல்லா அப்ஜெக்டிவும் எடுத்துருங்க. எஜமானன், சாஸ்திரி, ஹோமகுண்டம், ஹோமகரண்டி, சமர்ப்பணம், திரவியம், தேவதா விசேஷம், பலன் எல்லாத்தையும் நீக்கிறவங்க. கடைசியில் என்னென்ன இருக்கு?
பிரம்மன் 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 எல்லாம் பிரம்மன். எப்படி நகையில் வந்து தோடு, வளையல், மூக்குத்தி, அப்புறம் வந்து புல்லாக்கு, ஒட்டியானம் இவைகள்லாம் பார்த்துட்டு எல்லாம் தனித்தனி நகையும் தங்கம், தோடும் தங்கம், ஒட்டியானமும் தங்கம், புல்லாக்கும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவைகள்லாம் எடுத்துட்டு கடைசியில் என்ன ரிமைன் இருக்கிறது? தங்கம் மட்டும்தான் இருக்குது. அப்படி இந்த பேதங்களை எல்லாம் புத்தியில் வந்து யார் ஒருவன் விளக்கி அனைத்தும் பிரம்மன் என்பதை காணுகிறானோ, உணர்கிறானோ, அந்த பேதங்கள் அத்தனையினுடைய கர்ம பலனும் அவைகள்லாம் கர்மத்தினால தானே தோன்றி இருக்கு, அத்தனையும் அடிபட்டுடும். இதுதான் பிரம்ம ஞான வேள்வி. பிரம்மன் என்கின்ற அக்னியில் அனைத்து விதமான பேதங்களையும் அவன் தியாகம் செய்கின்றான். அங்கு ஒரு ஹோமம் நடக்கிறது வாஸ்தவந்தான். ஆனா அதை இவர் வந்து அத்வைத அகண்டாகார விற்த்தியா பார்த்தா இவர் அதை காட்டிலும் ஒரு பெரிய ஹோமம் பண்றார். அந்த ஹோமத்திற்கு பெயர் பிரம்ம ஞான வேள்வி என்பது பொருள். அப்படி உலகம் அத்தனையும் பார்த்து அத்தனை பேதங்களையும் அபேத புத்தி பிரம்மன் என்கின்ற புத்தியாக பார்க்கும் பொழுது அத்தனை பேதங்களும் அவைகள் அத்தனையுமே இந்த பிரம்மன் என்பதில் லயமாகி விடுகின்றன. அங்குதான் சூக்ஷ்மங்கள் நடக்கிறது. இவருக்கு கர்ம பலன் போயிடுறது. ஏதோ ஒரு ரகசியம் நடக்கிறது. அப்ப அத்தனை இவர் என்ன பண்றார்? பிரம்மமா மாத்துறார். பிரம்மமா மாற்றல, பிரம்மம் என்பது ஆதாரமாக இருக்கிறது, அதை உணர்ந்து கொள்ளுகிறார். அவ்வளவுதான். இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவா. காரண பொருளை புடி, மூல பரம்பொருளை புடி அப்படிங்கிறத பண்றார். அதுதான் 24வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதை தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நாம் காண்போம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் சௌபாகியங்களும் கிடைத்து பிரம்மஞான வேள்வியில் நம் அனைவரையும் திளைக்கச் செய்து இந்த பிறவியை வேறறுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.